ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகியம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டினா, நாளை விடியல் முதலே இது இப்படி தான் நடக்குது, இதுக்காக தான் நடக்குதுன்ற புரிதல்களோடு நீயும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழலாமேன் செல்லமே. மற்றவர்களை எப்படி அனுசரித்து போகுது, யார்கிட்ட விட்டு கொடுத்து போகணும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எல்லா தெளிவுகளையும் புரிதல்களையும் உனக்குள்ள நான் உருவாக்க போகிறேன். நாளை விடியலானது உனக்கான வாழ்வில் பெருமகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். உன்னை அனுசரித்து போகிறவங்கள முட்டாள் நினச்சிடாத. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு நீ நினைக்க வேண்டாம். அவர்கள் அப்பாவியாகவும் வெகுளித்தனமாகவும் இருந்தாலும் கூட உன் மீது கொண்ட அன்பால் தான் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறாங்க. அப்படிப்பட்ட உறவு கிடைப்பதெல்லாம் இந்த கலியுக காலத்தில் மிகப்பெரிய புண்ணியம் தெரியுமா? ஏன்னா கூட பிறந்தவர்களும் பெற்றவர்களுமே கூட இப்போதெல்லாம் எல்லாருக்குமே சுயநலம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். தாயும் தகப்பனும் பெற்ற பிள்ளைகளும் கூட பிறந்த உறவும் எல்லாருமே சுயநலத்தோடு வாழக்கூடியவர்களாக, தன்னை மட்டுமே பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக மாறிக்கொண்டே வரும் இந்த கலியுக காலத்தில் உனக்காக ஒருத்தர் யோசிக்கிறாங்க, உனக்காக வேண்டுதல் வைக்கிறாங்க, உனக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறாங்கன்னா அவர்கள் உன் வாழ்நாளில் கிடைத்த பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை செய்ய தயாரான ஆளாக நீ இரு. உனக்கு பிடிச்ச மனிதர்களோடு நீ சிரித்து பேசு. ஆனால் உனக்கு பிடிக்காத மனிதர்களோடும் உன்னை பிடிக்காத மனிதர்களோடும் கொஞ்சம் சிந்தித்து தான் பேச வேண்டும் என் செல்லமே. அப்போது தானே பிரச்சனை வராது. இல்லைனா உன்னை பிடிக்காதவங்க நீ எதை செஞ்சாலும் அதை எப்படி உனக்கு எதிராக திருப்பலாம், அதன் மூலமாக எப்படி உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரலான்னு யோசிப்பாங்க. தேவையில்லாமல் உன்னை பற்றி விமர்சிப்பவர்களிடம் நீ சிரித்து கொண்டே ஒரு வார்த்தையை சொல்லிடு. வாழ்க்கை இன்னும் முடியலை, இன்றைக்கி நீங்கள் செஞ்சதெல்லாம் நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு வேறு ஒருத்தர் மூலமாக திரும்ப கிடைக்கும். அப்போ இதை விட கஷ்டத்தை நீங்கள் பார்க்க தான் போறீங்கன்னு பொறுமையாகவே சொல்லிவிட்டு விலகிவிடு என் செல்லமே. நீ வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில வழிகளுக்கு உனக்கான புன்னகையை வெளியே காட்டிக்கோ. வலியும் வேதனையும் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் புன்னகை பூக்கக்கூடிய முகமாக நீ இருந்துட்டினா நிஜமாவே அந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்து தான் இல்லையான்னு புரிந்து கொள்ளாமலே பல பேர் திருந்துவதற்கான வாய்ப்பாக அது மாறிடும். பொய் சொல்கிறவனையெல்லாம் சுலபமாக நம்புகிற இந்த உலகம் உண்மையான நீ எதை சொன்னாலும் அதை நம்புறதுக்கு யோசிக்கிறாங்க. நிரூபின்னு சொல்லி உன்கிட்ட ஏன் ஆதாரம் கேட்குறாங்களா? என்ன பண்ணுறது? இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையும் பொய்யாகவும் சுயநலமாகவும் புரட்டாகவும் வாழ்க்கையை வாழும்போது அங்கு உண்மையெல்லாம் அழிந்து போய் பொய்யெல்லாம் உயர பறக்கிறது தானே. ஒரு பெரிய இரும்பு உலகத்தால் எதை செஞ்சாலும் அதை எதை கொண்டும் அழிக்க முடியாது, அடித்து ஒழிக்கவும் முடியாது. ஆனால் இரும்பில் ஒரு சின்ன துரு வந்துடுச்சுன்னா போதும், அந்த துரு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அந்த மிகப்பெரிய இரும்பு உலோகத்தையே ஒன்றுமில்லாமல் அழிச்சிடும். நீ இரும்பாக இரு, ஆனால் உன்னுடைய சிந்தனையில் துருப்பிடிக்காமல் பார்த்துக்கொள்ளேன் செல்லமே. எப்போதும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சிந்திச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்காக வேலை செய். நீ மனசில் நினைப்பதையெல்லாம் சொல்ல வேண்டும். இல்லையெனில் மௌனமாக இருப்பதே உனக்கு சிறந்தது. எந்த இடத்துல உன்னால் தைரியமாக பேச முடியலையோ, எந்த இடத்துல உன்னால் உண்மையாக பேச முடியலையோ அந்த இடத்தில் நீ பேசிதான் என்ன பயன்? அமைதியாய் பொறுமையாய் இருந்துவிடு என் செல்லமே. எந்த தடையும் தடங்கல்களும் இல்லாத அளவிற்கு உனக்கான வாழ்க்கையில் உயர்வை நான் தருவேன். உன் மனம் நிதானமிழந்து அகந்தைக்கு ஆளாகி தவறான செயல்களை செய்யும் விதத்தில் நீ ஒருபோதும் இருந்து விடாதே. பொறுமையாயிரு. நீ சில சிறந்த விஷயங்களை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான விஷயங்களை சந்திக்க வேண்டியதாகத்தானே இருக்கும். உன் வாழ்க்கையில் வயது வளர வளர மகிழ்ச்சி மறைந்து கொண்டே இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். நீயே யோசிச்சு பாரு. சின்ன வயசில் எவ்வளவு சந்தோஷமாக, எந்த கவலையும் இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தது உன் வாழ்க்கை. ஆனால் வயசு வளர வளர, ஆள் கொஞ்சம் வளர வளர உனக்கான பொறுப்புகள் அதிகமாச்சு. உனக்கான பாரமும் சுமையும் கடமைகளும் கூட நிறைய ஆச்சு. கடைசியில் மகிழ்ச்சி என்பது குறைந்து கொண்டே போய் இப்போது ஒன்றுமே இல்லாத மறைந்து போன மகிழ்ச்சியோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அமைதியான மனசோடு நீ இருந்தினா உனக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் கொடுப்பேன். உன்னுடைய மனசு தான் உனக்கு மோசமான எதிரியாக இருந்து உனக்கான கெட்ட விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும். நீ கவலைப்படும் போதும் வருத்தப்படும் போதும் உனக்கு சிறந்த நண்பனாக இருந்து உனக்கான ஆறுதலையும் துணிவையும் தைரியத்தையும் கொடுக்கும்.
எப்போதுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் தனியாக நேரத்தை எதுவும் வைக்கலை என் செல்லமே. விடாமுயற்சியோட நீ இருந்தினா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெற்றி உன்னை வந்து சேரும். அமைதி ஓ மனசுக்குள்ளே இருந்து தான் கொண்டு வரணுமே தவிர வேற யாராவது வந்து ஓ மனசுக்கு அமைதியை கொடுப்பாங்க, பொறுமையை கொடுப்பாங்கன்னு யோசிக்காதே. சண்டை போட்டு 1000 பேரை ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஓ மனசில் அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உன் மனதை வெற்றியான மனதாக மாற்றிக்கொள்வது தான் சிறந்த வீரம். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்தானே ஆசைப்படுற? அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றிக்கோ. அல்லது உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஓ மனநிலையை நீ தைரியமாக வச்சுக்கோ. மௌனமும் புன்னகையும் இரண்டுமே மிகச்சிறந்த அற்புத சக்தி வாய்ந்த விஷயங்கள். மௌனத்தோடு நீ இருந்தாலும் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். அதே போல் புன்னகையோடு நீ இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தவிர்த்திடலாம். புன்னகை என்பது பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி. மௌனம் என்பது எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கான வழி. சோம்பலும் சோறும் கொண்டு நீ 100 வருஷம் வாழ்கிறத விட ஒரு நாளைக்கு மிக சிறப்பான சிந்தனையோடு தீவிரமான உழைப்போடு முயற்சி செய்து வாழ்வது மேலானதல்லவா? அதன் மூலமாக நீ நினச்சபடி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும். கீழே விழுவது என்பது வேதனை தான். ஆனால் விழுந்த இடத்துலையே மீண்டும் எழுந்து நின்று ஜெயிக்கிறது தானே சாதனை. ரத்தம் வராமல் யாரையும் சுலபமாக கொன்றுவிடக்கூடிய கூர்மையான ஆயுதமான மனிதனின் நாக்காகிய உன்னுடைய நாக்கை நீ பார்த்து பயன்படுத்து என் செல்லமே. அது ஒருபோதும் யார் மனசும் காயப்படும்படி எந்த வார்த்தைகளையும் உதிர்த்துவிடக்கூடாது என்பதில் நீதானே கவனமாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணமும் சிறப்பான அன்பும் அக்கறையும் இரக்கமும் மனிதாபிமானமும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு வடிவமாக நீ இருப்பதால் தான் இந்த வராகியம்மா நான் உனக்கு நல்லது செய்ய போகிறேன். ஓ வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அன்பையும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் இருக்கேன். தேவையானது தேவையற்றதுன்னு மனித வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. காலத்திற்கேற்றாற் போல உனக்கான விஷயங்களை நீ தேடுவதென்பது தேவையானது. காலம் தவறி போன பிறகு அது வேணும் இது வேணும்னு தேடுவதென்பது தேவையில்லாத விஷயமல்லவா? காலமும் நேரமும் கைகளில் இருக்கும்போதே உனக்கு பிடிச்சதையெல்லாம் செய்து உனக்கானதை அடைந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. உன் மன வலிகளுக்கெல்லாம் மருந்தாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். இந்த உலகமே மொத்தமும் சேர்ந்து உன்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னாலும் அத்தனையும் முடிச்சு காட்டக்கூடிய ஆளாக நீ இரு. எது உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்களோ, எது உன்னால் செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை முடிச்சு காட்டுவதே உன் முதல் வேலையாக இருக்கட்டும் என் செல்லமே. என்னுடைய வேலையாகிய அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் நீ மற்றவங்களுக்கு கொடுத்தீனா என்னுடைய அருள் மொத்தத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதாலேயோ வருந்துவதாலேயோ இந்த உலகத்தில் எதுவும் மாறி போயிடுறதில்ல. நடப்பது நல்லதே என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னை வழி நடத்த இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கண்களில் கண்ணீரோடு உழவித் திரிகிறாய்? உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கும்போது நீ கவலைப்படாமல் தைரியமாயிரு. உன் வாழ்க்கையில் பொற்காலம் ஆரம்பமாகும். உன் நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே சேர்ந்து உன்னை வழிநடத்தும் என் செல்லமே. உன் கவலைகளும் நிரந்தரமில்லை, உன் கண்ணீரும் நிரந்தரமில்லை. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கு. நீ கவலைப்படாமல் இருந்தினா உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன். மனமுருகி என்னை வணங்கி வழிபட்டு வரும் உனக்கான ஆறுதலை இந்த வராகியம்மா நான் கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கிறேன்.